Hi students, இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படினா எக்ஸாம்பிள்ல 3.4 find the value of first subdivisionல என்ன கொடுத்தாங்க அப்படினா 3m plus 2n second subdivisionல 2m minus n third subdivisionல mn minus 1 given that m ஓட வேல்யூ 2 and n ஓட வேல்யூ -1 கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் என்ன எழுத போறோம் அப்படினா first subdivision நல்லா பாருங்க 3m plus 2n கொடுத்திருக்காங்க. ஸோ எம்முக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ எம்முக்கு பதிலாக அந்த 2 எழுதுகிறேன், எண்ணுக்கு பதிலாக அந்த -1 எழுதுகிறேன். அப்போ 3 2s are 6, 2 1 -2. ஸோ ஆறில் 2 கழிச்சோம் அப்படின்னா 4. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2m - n கொடுத்துருக்காங்க. ஸோ எம்முக்கு என்ன வேல்யூ 2, மைனஸ் எண்ணுக்கு என்ன வேல்யூ -1. இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. ஸோ 4ல் 1 கூட்டினோம் அப்படின்னா 5. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா mn -1 கொடுத்துருக்காங்க. ஸோ எம்முக்கு பதிலாக அந்த 2, எண்ணுக்கு பதிலாக அந்த -1. ஸோ 2 × -1 -2, அப்புறம் -1. அப்போ 2 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸை போட்டு கூட்டிக்கிறேன். ஸோ 3. இதோட இந்த சம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன சம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1ல் 5th சம். 3.1ல் 5th சம் எழுதியிருக்கேன். ஐடென்டிஃபை த லைக் டைம்ஸ் அமாங் த ஃபாலோவிங் 7x 5y -8x 12y 6z z -12x -9y 11z சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் எக்ஸ் டைம்ஸில் உள்ளதெல்லாம் எழுதிட்டேன். 7x எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 7x இருக்குது, -8x இருக்குது, -12x இருக்குது எழுதிட்டேன். ஒய் டைம்ஸ் எங்கே இருக்கலாம் பாருங்கள். 5y இருக்குது, 12y இருக்குது, -9y இருக்குது. z டைம்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். 6z இருக்குது, அப்புறம் z இருக்குது, 11z இருக்குது. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். எக்ஸ் டைம்ஸ் எழுதியாச்சு, ஒய் டைம்ஸ் எழுதியாச்சு, z டைம்ஸ் எழுதியாச்சு. நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளில் 3.5 ஆட் த எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் pq -1 and 3pq + 2, செகண்ட் சப்டிவிஷனில் 8x + 3 and 1 - 7x. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை பார்த்து எழுதிருக்கேன். pq -1 and 3pq + 2. ஸோ ஒரு pq இருக்குது, 3 pq இருக்குது. அப்போ 4pq ப்ளஸ் 2ல் 1 கழிச்சோம் அப்படின்னா 1. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8x + 3 and 1 - 7xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8x + 3 எழுதிட்டேன். கீழே எக்ஸுக்கு நேருக்கு அந்த -7x எழுதிட்டேன், ப்ளஸ் கான்ஸ்டன்ட்க்கு நேருக்கு அந்த +1 எழுதிட்டேன். ஸோ 8ல் 7 கழிச்சோம் அப்படின்னா 1. ஸோ எக்ஸு 3ல் 1 கூட்டினோம் அப்படின்னா 4. ஸோ ஆன்சர் x + 4. ஸோ இந்த சம்மும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.6 சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம 3.6 சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.6 என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சப்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 7pq from level pqன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷனில் -a from a கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷனில் 5x + 7 from 21x + 9 கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போவோம். இங்கே என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சப்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் எடுங்க. லெவல் pq அப்புறம் 7pq. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 11 7 கழிச்சோம் அப்படின்னா 4 தான். pqயும் கழிச்சிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? அது ரெண்டுமே வேரியபிள் சேர்ந்து தான் வரும். ஸோ 11pqவில் 7p கழிச்சோம் அப்படின்னா 4pq. செகண்ட் சப்டிவிஷனில் அதே தான் ஃப்ரம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டில் +a எழுதிட்டேன், அப்புறம் -a எழுதியிருக்கேன். இது வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கனால மைனஸ் சிம்பிளை ப்ளஸ் சிம்பிளாக மாற்றிட்டேன். 1a ஸோ 2a. அவ்வளோதாங்க. இதோட இந்த சம் முடிஞ்சுது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் டீச் பண்ண சம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.